ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஐஸ்வர் அகாடமி ஆத்தூர். இன்னைக்கு இந்த வீடியோல ஜியோகிராஃபில இந்தியன் ரிவர் சிஸ்டம் அப்படின்ற ஒரு முக்கியமான சாப்டர் பத்தி பார்க்க போறோம். ஸோ இந்த சாப்டர் அப்படின்றது எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற அனைத்து எக்ஸாமுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இந்தியன் ஜியோகிராஃபி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த ஆறுகள் பத்தின இன்ஃபர்மேஷன் ரொம்ப முக்கியமும் கூட. ஸோ இந்தியன் ரிவர் சிஸ்டம் அப்படின்றது உங்களுக்கு எந்த மாதிரி கேட்பாங்க அப்படின்னா, இது வந்து ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். சரிங்களா? ட்ரைனேஜ் பேட்டர்ன் ஆஃப் இந்தியா. அப்போ ட்ரைனேஜ் பேட்டர்ன் அப்படின்றது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்தியாவின் வடிகால் அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்தியாவுக்கு வடிகால் அமைப்பு அப்படின்றது எங்கெல்லாம் தண்ணீர் நீர் ஓட்டம் இருக்கோ அதை நம்பி வேளாண்மை பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு. அந்த நீரை தடுத்து வச்சு அணைகளை சேமிச்சு வச்சு அதை ரிலீஸ் பண்ணும் பொழுது இந்திய விவசாயிகளுக்கும் மற்றும் நீர் பிடிப்பு இருக்கக்கூடிய சில முக்கியமான ஏரி பகுதிகளுக்கும், அது போக அந்த ரிவர் நம்பி இருக்கக்கூடிய சில ஆற்று பல்நோக்கு திட்டம், அதாவது ரிவர் வேலி ப்ராஜெக்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடியதுதான் இந்த ரிவர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் ரிவர் சிஸ்டத்தை நம்ம ரெண்டா பிரிக்கலாம். இந்தியாவுடைய ரிவர் சிஸ்டத்தை ரெண்டா பிரிக்கலாம். மேல இந்தியாவுடைய பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஹிமாலயன் ரிவர் அப்படின்னு பிரிக்கலாம். என்னங்க? ஹிமாலயன் ரிவர்ஸ். கீழே வந்து பாத்தீங்கன்னா பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ். அதனால பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னா நம்ம சவுத் இந்தியாவுக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா பெனின்சுலர். ஏன் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா ஈஸ்ட், வெஸ்ட், நார்த், இந்த ஈஸ்ட், வெஸ்ட், சவுத் இந்த மூணு பகுதியில வந்து பாத்தீங்கன்னா கடல் மூணு பக்கமும் சரௌண்ட் ஆயிருக்கு. ஈஸ்ட் சைட்ல பே ஆஃப் பெங்கால் இருக்கு, வெஸ்ட் சைட்ல அரேபியன் சி இருக்கு, சவுத் சைட்ல இந்தியன் ஓஷன் இருக்கு. அப்போ மூணு பக்கமும் தண்ணியில சூழப்பட்டிருக்கு அப்படின்னா அது என்னன்னு சொல்லுவோம்? பெனின்சுலா அப்படின்னு சொல்றோம். வாட்டர் பாடி சரௌண்டட் த்ரீ சைட் ஆஃப் த லேண்ட் அப்படின்னா அதுக்கு பேரு பெனின்சுலா. அதனால பெனின்சுலர் இந்தியன் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஹிமாலயன் ரிவருக்கு இன்னொரு பேர் பாத்தீங்கன்னா இது வந்து பெரனியல் ரிவர் அப்படின்னு சொல்லுவோம். பெரனியல் ரிவர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப பெனின்சுலாருக்கு பார்த்தீங்கன்னா நான் பெரனியல் ரிவர், நான் பெரனியல். ஓகேங்களா? அப்போ ஹிமாலயன் ரிவர் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குள்ள இன்க்ளூட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்குள்ளேயே உங்களுக்கு சிந்து, அதாவது இண்டஸ் அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ் வந்துடும், ரெண்டு பிரம்மபுத்திரா வந்துடும், மூணு ரிவர் கங்கா வந்துடும். ஓகேங்களா? ரிவர் கங்கா வந்துடும். அடுத்தது பெனின்சுலர் ரிவர் பொறுத்த வரைக்கும் இது நம்ம டைரக்ஷன் பேசிஸ்ல ரெண்டா பிரிக்கலாம். டைரக்ஷன் பேசிஸ்ல ரெண்டா பிரிக்கலாம். அப்போ ஒண்ணு வந்து ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர், ஈஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். இன்னொன்னு வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர். அப்போ ஈஸ்ட் ஃப்ளோயிங்னா என்னது பாருங்க, மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா அண்ட் காவிரி. ஓகே. அப்போ வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவர் பொறுத்த வரைக்கும் ரிவர் நர்மதா, தப்தி, மாஹி அண்ட் சபர்மதி. ஓகே. அப்போ உங்களுக்கு ஹிமாலயன் ரிவர், பெனின்சுலர் ரிவர். ஹிமாலயன் ரிவர்னா பெரனியல் ரிவர். பெரனியல் ரிவர் அப்படின்றது வத்தி போகாத நதின்னு சொல்லலாம். இதெல்லாம் வத்தி போகாது. இண்டஸ், சிந்து நதி, பிரம்மபுத்திரா அண்ட் கங்கா இது மூணுமே வத்தி போகாது. ஏன் வத்தி போகாதுன்னா அந்த ஐஸ் கேப்ஸ் இருக்குங்களா, அந்த கிளேஷியர்ஸ் வந்து உருகி அப்படியே ஓடுறதுனால எந்த ஒரு நாளுமே அது வத்தி போகாது. அதனால வந்து வருஷத்துக்கு 365 நாளும் உருகி ஓடிக்கிட்டே இருக்கும். அதனாலதான் இது நம்ம பெரனியல் ரிவர், வற்றாத ஜீவ நதிகள் அப்படின்னு சொல்றோம். எது? இண்டஸ், சிந்து நதி, பிரம்மபுத்திரா, கங்கா அல்லது கேஞ்சட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பெனின்சுலர் ரிவர் பொறுத்த வரைக்கும் நான் பெரனியல். நான் பெரனியல் அப்படின்னா இது வந்து இன்னொரு பேர் இருக்குங்க, சீசனல் ரிவர்ஸ். சீசனல் ரிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா இந்த சவுத் இந்தியன் ரிவர் பொறுத்த வரைக்கும் அந்த மழை காலம், அந்த சீசனுக்கு மட்டும்தான் ஓடுமே தவிர மற்ற நாட்கள்ல வறண்டு போயிடும். அப்போ இதை நம்ம வந்து என்னன்னு சொல்றோம்? சீசனல் ரிவர் அப்படின்னு சொல்றோம். இதையே டைரக்ஷன் பேசிஸ்ல ஈஸ்ட் ஃப்ளோயிங், வெஸ்ட் ஃப்ளோயிங் பிரிக்கலாம். ஈஸ்ட் ஃப்ளோயிங் பொறுத்த வரைக்கும் வெஸ்ட்ல ஆரிஜினேட் ஆகி ஈஸ்ட் நோக்கியும், வெஸ்ட் ஃப்ளோயிங் அப்படின்னா ஈஸ்ட்ல ஃபார்ம் ஆகி வெஸ்ட் நோக்கி போகக்கூடிய ஆறுகள். புரியுதா உங்களுக்கு? அப்போ ஈஸ்ட் ஃப்ளோயிங்னா வெஸ்ட்ல ஃபார்ம் ஆகி ஈஸ்ட் நோக்கியும்,
வெஸ்ட் ஃப்ளோயிங்னா ஈஸ்ட் நோக்கி வெஸ்ட் நோக்கியும் பாயக்கூடிய பகுதிகள் தான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா மகாநதி, கோதாவரி, கிருஷ்ணா, காவிரி, நர்மதா, தப்தி, மாஹி, சபர்மதி அப்படின்ற ஆறுகள் எல்லாமே பிரிச்சு படிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம 1 by 1 அந்த ஆறுகள் பத்தின ஃபீச்சர்ஸை பார்த்துடலாம். இதுல முதல்ல நம்ம பார்க்க போறது ஹிமாலயன் ரிவர்ஸ்ல ரிவர் இண்டஸ். இண்டஸ் ரிவரை பத்தி நம்ம இப்போ பார்த்துடலாம். இண்டஸ் ரிவரை பொறுத்த வரைக்கும் அது எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னா சைனாக்கு போயிடுறோம். சைனால அங்க ஒரு முக்கியமான மலைத்தொடர் இருக்கு. அது என்ன மலைனா கைலாஷ் மலை, கைலாஷ் மவுண்டைன். அது ஃபுல்லாவே ஐஸ் மவுண்டைன். இந்த கைலாஷ் மவுண்டைன்ல பாத்தீங்கன்னா கைலாஷ் மானசரோவர் அப்படின்ற ஒரு லேக் இருக்கு. மானச ரோவர் லேக் அப்படின்ற ஒரு ஏரி ஒன்று இருக்கு. அந்த ஏரியில இருந்து ஒரு வெஸ்ட் ஃப்ளோவிங், அதாவது இந்த ஏரியில இருந்து வெஸ்ட் ஓவர்ஃப்ளோ of water from this lake. ஸோ இதுல இருந்து எக்ஸஸா போகக்கூடிய ஓவர்ஃப்ளோ ஆஃப் வாட்டர் வெஸ்ட் டைரக்ஷன் நோக்கி போகுது. அப்போ இதுதான் இந்த மவுண்ட் கைலாஷ் அப்படின்னு சொல்றோம். இந்த கைலாஷ் மலையிலிருந்து ஒரு ஏரி இருக்கு. அந்த ஏரிக்கு பேர் தான் மானசரோவர். அப்ப இதுல இருந்து வெஸ்ட் ஃப்ளோயிங் ரிவரா ஃபார்ம் ஆகுறது தான் என்ன சொல்றோம் இண்டஸ் ரிவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த ரிவர் எங்க போய் ஃபார்ம் ஆகுது, எது வழியா போகுது அப்படின்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் வழியா போய் அங்க இருந்து பாகிஸ்தானுக்கு உள்ள நுழைஞ்சிருது. பாகிஸ்தான்ல கராச்சி அப்படின்ற ஒரு பகுதி, கராச்சின்றது சில்லார் பகுதி தாண்டி போகுது. கடைசியா அரேபியன் சீல போய் கலந்துருது. அப்போ நாட் ஓன்லி this river is Indus River, this is also very important for Pakistan. ஸோ பாகிஸ்தானுக்கு என்னன்னு சொல்றோம், இது வந்து நேஷனல் ரிவர் அப்படின்னு சொல்றோம். அப்போ நேஷனல் ரிவர் ஆஃப் பாகிஸ்தான் மீன்ஸ் இண்டஸ். இது வந்து சிந்து நதின்னு சொல்லுவோம். இந்த சிந்து நதி ஓடக்கூடிய நதியின் அருகில் தான் சிந்து நதி என்ன சொல்றது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் அப்படின்னு சொல்லி நீங்க படிப்பீங்க ஹிஸ்டரியில. அப்ப சிந்து நதியின் மூலியமாக மிகப்பெரிய ஒரு சிவிலைசேஷனே உண்டாயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி உண்டாயிருக்கு அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா பார்த்துக்குவாங்க. ஓகேங்களா? இந்த ரிவருடைய முக்கியமான சில ட்ரிபியூட்டரிஸ், துணை நதிகள் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ட்ரிபியூட்டரினா துணை நதிகள். அது என்னன்னா பாருங்க, ராவி, பியாஸ், சட்லஜ், ஜீலம், அடுத்தது செனாப். இந்த ஜெனாப் வந்து இதுதான் ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு ட்ரிபியூட்டரின்னு சொல்லலாம். ஓகே, அப்போ 5 மேஜர் ட்ரிபியூட்டரிஸ் மீன்ஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் என்ன சொல்றோம் பஞ்சாப் அப்படின்னு சொல்றோம். அப்போ பஞ்சாப் என் பேர் இருந்ததுன்னா பாஞ்ச் அப்படின்னா ஃபைன் அர்த்தம், ஆப் அப்படின்னா ரிவர் அப்படின்னு அர்த்தம். அப்ப 5 நதிகளின் பூமி என்பது பஞ்சாப் என்று அழைக்கலாம். ஓகேங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? 2வது ரிவர் யாரு பாத்தீங்கன்னா பிரம்மபுத்திரா. பிரம்மானா நேம் ஆஃப் காட், புத்திரானா காடோடைய சன். அப்போ இதுல இருந்து பேர் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றேன். நான் பிரம்மபுத்திரா எடுத்துக்கிட்டீங்கன்னா நிறைய பேர்கள் இருக்கு. நான் சொல்றேன் எங்க ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறமா அதனுடைய பல்வேறு பேர்களை பார்த்துடலாம். இப்போ இது எங்க ஃபார்ம் ஆகுதுன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம் இல்லையா? அது வந்து கைலாஷ் மவுண்டைன். அதே கைலாஷ், இந்த கைலாஷ் எங்க இருக்குன்னா சைனா பகுதியில திபெத் அப்படின்ற ஒரு பகுதி இருக்கு. திபெத் அங்க போயிடுறீங்க. அங்க போனோடனே கைலாஷ் இருக்கு இல்லையா? கைலாஷ் பக்கத்துலயே அங்க செம்மாயுங்டாங் பாருங்க, செம்மாயுங்டாங் அப்படின்ற ஒரு கிளேஷியர் இருக்கு. கிளேஷியர்னா பனிப்பாறை. அந்த பனிப்பாறை என்னவாகுது, மெல்ட் ஆகுது. ஓகேங்களா? இந்த பனிப்பாறை மெல்ட் ஆகுது. மெல்ட் ஆகுறதுனால அங்க உருவாகக்கூடிய ஃபார்மேஷன் ஆஃப் ரிவர் தான் என்ன சொல்றோம் இந்த பிரம்மபுத்திரா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இந்த பிரம்மபுத்திரா வந்து டிபெட் பகுதி என்னன்னு சொல்றோம் அப்படின்னா திசாங்போ அப்படின்னு சொல்றோம். டிசாங்போ அப்படின்னா தட் மீன் பியூரிஃபயர் அப்படின்னு அர்த்தம். பியூரிஃபயர். ஓகே, சைனீஸ் பீப்புள் அங்க இருக்கக்கூடிய டிபெட் ரீஜன்ல இந்த மாதிரி சொல்றாங்க. அப்போ இந்த ரிவர் எங்க இந்தியாவில் என்ட்ரி ஆகுது, அது ரொம்ப முக்கியம். இந்தியாவில் என்ட்ரி ஆகுதுன்னா திஹாங் அப்படின்ற ஒரு பகுதி. திஹாங் அது எங்க இருக்குன்னா அருணாச்சல பிரதேசத்துல இருக்கு. அந்த இடத்துல என்ட்ரி ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவுக்குள்ள வராரு. ஸோ இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா எங்க
ஒரு முக்கியமான ரிவர் கூட மீட் பண்ணிக்கிறார். அந்த ரிவர் பேர் தான் கேஞ்சட்டிக் அல்லது கங்கா. கங்கா கூட மர்ஜ் ஆகிறார். பிளஸ் சிம்பிள் போட்டுறதா மேரிச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இங்க பிரம்மபுத்திரா ரெண்டு பேருமே இணைகிறாங்க. எந்த இடத்துல இணைகிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல இணைஞ்சுக்கிறாங்க. பங்களாதேஷ்ல இணைஞ்சுக்கிறாங்க. அப்போ இந்தியன் ரிவர் கங்காவும் அதுக்கப்புறம் திபெத் பகுதியை தாண்டி அருணாச்சல பிரதேசத்து வழியா திஹாங் வழியா உள்ள வந்த பிரம்மபுத்திராவும் எங்க மீட் பண்ணிக்கிறாங்கன்னா பங்களாதேஷ்ல. அப்ப பங்களாதேஷுக்குள்ள இந்த ரிவர் ரெண்டு பேருமே மீட் பண்ணிக்கிறாங்க இல்லையா? அப்ப மீட் பண்ண உடனே என்ன ஒரு மேஜிக்கான ஒரு விஷயம் நடக்குதுன்னா கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா அப்படின்ற ஒரு பெரிய ஒரு பிளைன் வந்து உருவாகுது. கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா அலுவியல் சாயில் டெபாசிட், அலுவியல் சாயில் டெபாசிட் ஒண்ணு உருவாகுது. அந்த டெபாசிட் ஆஃப் சாயில் பேர் தான் அல்லுவியல் அப்படின்னு சொல்றோம். அல்லுவியல்னா ஒண்ணு இல்லைங்க, பாத்து மண், நல்ல வளமான மண். இந்த மண்ணுல எதை போட்டாலும் பொண்ணாக மாற்றக்கூடிய பண்பு இந்த அல்லுவியல் சாயில் இருக்கிறதுனால இந்த சாயில் வெரி வெரி ஃபர்டைல் சாயில் இன் தி வேர்ல்ட் அப்படின்னு சொல்றோம். ஆல்சோ திஸ் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா பிளைன்ஸ் இஸ் வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளைன் அப்படின்னு சொல்றோம். வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பிளைன்ஸ் ஆஃப் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த பிளைன்ஸ் எதனால உருவாகுதுன்னா ஃபார்ம்டு பை ரிவர் கங்கா அண்ட் பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. அப்ப பிரம்மபுத்திராவுடைய ஒரு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா திசாங்போ. இதனுடைய மீனிங் பியூரிஃபயர். ஓகே, அல்லது பிரம்மபுத்திரா. ஓகேங்களா? அப்போ இந்த நதியை பொறுத்த வரைக்கும் இந்த பிரம்மபுத்திராவும் பிளஸ் கங்காவும் சேர்ந்த பிறகு இதுக்கு பேரு மேக்னா அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்ப மேக்னான்னு சொல்றோம். இதே பிரம்மபுத்திராவை பங்களாதேஷ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல ஜமுனா அப்படின்னு சொல்றாங்க. ஜமுனா. ஓகேங்களா? அப்போ இந்த கங்கா ரிவர் இந்தியாவில் மட்டும் இல்ல பங்களாதேஷ்லயும் டிராவல் பண்றாரு. அப்ப இந்த கங்கா ரிவரை நம்ம என்ன சொல்றோம் பங்களாதேஷ்ல அப்படின்னா பத்மா அப்படின்னு சொல்றோம். என்னங்க? பத்மா. ஓகே, நல்லா பாத்துக்கோங்க. அப்போ இதுதான் பிரம்மபுத்திராவுடைய ஃபுல் டீட்டெயில். ஓகேங்களா? ஸோ இந்த டீட்டெயில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் போலாமா? மூணாவது கேஞ்சட்டிக் ரிவர் அல்லது கங்கா ரிவர். இந்த கங்கா அப்படின்றதுதான் இந்தியாவுடைய நேஷனல் ரிவர் அப்படின்னு சொல்றோம். இந்தியாவுடைய நேஷனல் ரிவர் அப்படின்னு சொல்றோம். ரொம்ப முக்கியம். இந்த ரிவர் எங்க ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியாவில தான் ஃபார்ம் ஆகுது. இந்தியாவில எங்கன்னு பாத்தீங்கன்னா உத்தரகாண்ட். உத்தரகாண்டுக்கு போயிடுறீங்க. அங்க உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட் போயிடுறீங்க. உத்தர்காசி டிஸ்ட்ரிக்ட். அங்க பாகிரதி அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல இருந்து வரக்கூடிய இந்த கங்கோத்ரி கிளேஷியர் ஒரு இடம் இருக்கு. கங்கோத்ரி கிளேஷியர்னா பனிப்பாறை. அது வந்து மெல்ட் ஆகுது. அது மெல்டிங் ஆகிறதுனால வரக்கூடிய ரிவர் தான் என்னன்னு சொல்றோம் கங்கா அப்படின்னு சொல்றோம். அப்போ ஓகேங்களா? அப்போ மெஜாரிட்டி ஆஃப் ரிவர் ஃபார்ம்டு அண்ட் ஃப்ளோயிங் த்ரூ இன் இந்தியா ஒன்லி. ஓகேங்களா? அப்போ இது கங்கான்னு வச்சுக்கோங்க. இது கங்கா. அப்புறம் திஹாங் அருணாச்சல பிரதேசம் வழியா வரக்கூடிய இது பிரம்மபுத்திரான்னு வச்சுக்கோங்க. ரெண்டு எங்க மீட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னா பங்களாதேஷ்ல மீட் பண்ணிக்கிறாங்க. பங்களாதேஷ்ல எங்கங்க? இந்தியாவுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு நாடு. அங்க மீட் பண்ணிக்கிறதுனால ரெண்டு பேரும் சேர்ந்து மிகப்பெரிய அலுவியல் சாயில் டெபாசிட்டை ஏற்படுத்துறாங்க. இந்த அலுவியல் சாயில் டெபாசிட் பொறுத்த வரைக்கும் உலகத்துல மிகப்பெரிய ஒரு நான் சொல்றோம் பிளைன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பிளைன்ஸ் இல்லைங்க, மேடும் இல்ல பள்ளமும் இல்ல, சமமா இருக்கும். ஓகேங்களா? இந்த பிளைன்ல வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட். இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் நிறைய பேர் இருக்கு. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்னால ஒண்ணுதான், டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்னாலும் ஒண்ணுதான், டைடல் ஃபாரஸ்ட்னாலும் ஒண்ணுதான். அடுத்தது ஸ்வாம்பி ஃபாரஸ்ட். ஸ்வாம்பினா சேரும் சகதியுமாக இருக்கக்கூடிய இடம். ஸ்வாம்பி ஃபாரஸ்ட் சொல்லலாம். வேற என்ன சொல்லலாம்? ஓகேங்களா? சோ இந்த மாதிரி நிறைய பேர்களை கொண்டு அழைக்கப்படக்கூடியதான் இந்த கங்கா ரிவர். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோல இதை பத்தின தகவல் நம்ம கண்டினியூ பார்க்கலாம். ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க.